அம்மாடி எல்லை பிடாரினி எல்லம்மை காலினி எம்மானி சந்திப்பிடாரினி சாமுண்டி காலினி ஊர் காக்கும் தெய்வம் நீ உத்தமிய உன் பெருமை சொல்ல வந்து பிடாரி என்றால் யாருக்கும் அடங்காதவள் எல்லை காக்கும் பிடாரிகள் யாரு எல்லை பிடாரி அம்மன் அந்த அம்மனை செல்லி என்றும் வில்லி என்றும் பூஞ்சோலை என்றும் மாதங்கி என்றும் பைரவி என்றும் நங்கையம்மன் பொன்னியம்மன் அரசியம்மன் பலவிதமான பெயர் நாமதேயங்களை வைத்து இந்த அம்பாளை அகிலமெல்லாம் வைத்துக் கொண்டாடுகின்றார். இந்த அம்மா 7 பேரும் எல்லை காக்கும் தேவதையாகத்தானே அருள்பாலித்து வருகின்றார். அப்படியாப்பட்ட அம்மா இந்த அம்மாவுடைய பெருமை என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய பிறப்பு எப்படி எப்படி எல்லைக்கு காவலாக வளர்ந்தார் தெரியுமா? அம்மா சொல்ல வந்தேன் உன் பெருமை, தாயனா சொல்ல வந்தேன் உன் பெருமை, ஆடி சுந்தரி அருள் கொடம்மா நான் பாட வந்தேன் உன் பெருமை, என் பத்தினியே அருள் கொடம்மா. எங்க இருப்பாங்க? ஊருக்குள்ள இருப்பாங்களா, கிராமத்துக்குள்ள இருப்பாங்களா? எல்லையில கோவில் கொண்டால் எருமை பலி காவு கொண்டால் தாயேடி கொல்லையிலே கோவில் கொண்டாய் கோழி பலி காவு கொண்டாய். இந்த அம்மா எல்லையில் இருக்காங்களே என்ன காரணம்? எதனால அம்மா ஊரை விட்டு தள்ளி அமர்ந்திருக்கா? எதுக்காக தெரியுமா? இந்த அம்மா எப்படி பிறந்தவ, சக்தி பெரிதா சிவம் பெரிதா என்று ஒருவருக்கு ஒருவர் போட்டி வர அம்பாளுக்கு சாபம் கொடுக்க சிவபெருமான் துரத்தக்கூடிய வேளையிலே அம்பா திரும்பி பரமன் முகன் பார்த்தால் அவருடைய முகத்தை பார்த்து விட்டால் சாபம் பழித்து விடுமே. அப்படி என்று என் பார்வதா தேவி சக்தி உமையவள் என்ன பண்றாங்க? அடி ஓட்டாள் அல்ல அம்மா தேருணாளையா தேருணாளையா அவ ஓடுகிறார் அம்மா உமையா அவளோ பெருணாளையா உமையவளே ஓட்டம்பர்களையா அம்மா ஓடுறாங்க. ஏன்னா சிவனார் சாவன் சொன்னா தேவ வருடம் 1000 வருடம் எத்தனை காலம் ஆகுமோ ஈஸ்வர முகம் பார்ப்பதற்கு அப்படின்னு இந்த அம்மா பயந்து ஓடுறாங்கன்னா உங்க வீட்டு ஓட்டமா எங்க வீட்டு ஓட்டமா? எப்படியாப்பட்ட ஓட்டம்? அவ பிடரியில காலடி பெற்றவளும் ஓடுகின்றான், அவ பிடரியில காலடிக்க பெற்றவளும் ஓடுகின்றான், பிடரியில காலடிக்க அரைகுலைய தலைகுலைய அவுந்த முடிகுலைய திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டம் அம்மா ஓடிக்கிட்டு இருக்கா. எங்கெல்லாம் ஓடுறாங்க? அவ காடு நல்ல காடு வனங்காடந்து வனங்காடந்து அந்த கைலாயம் கைலாயம் தங்காடந்து வனங்காடந்து ஆயதாயே அவ ஓங்கி வளர்ந்ததொரு மூங்கில் வனங்காடந்து மனமா வனங்கிழந்து ஓடி வருகின்றார். அப்படி ஓடி வரக்கூடிய வேலையிலே இந்த அம்மா அந்த நிலத்தில் எந்த பகுதியில் வராங்க? அவர் உத்திர பூமியிலே சக்தி
வேளையிலே அம்பாவுடைய பாதத்திலே இருக்கும்படியான தண்டை சதங்கையாகப்பட்டது. அந்த தண்டை ஒன்றோடு ஒன்று மோத ஒரு முத்து சிதறி 7 பொறியாகத்தானே மயான பூமியிலே விழுந்தது. அப்படி விழுந்த வேளையிலே ரிஷி பிண்ட ராத்தங்குமா அதுல யார் பிறந்தா? அடி 7 வெங்கல் எந்தாயத்தான் பீரக்க அந்த ஈஸ்வரியா எம்மா சதங்கை தன்னில் உமையவளே 7 பெண் பிள்ளைகள். அந்த 7 முத்து பொறியிலே 7 பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டார். அப்படி பிறந்த சக்தியை பரமனுடைய கோபம் பயந்தது. அம்பாளுக்கு சாபம் கிடைக்காமல் போச்சு. ஓடி வந்தார் நாரத பிரம்மச்சாரி. ஆகா, இந்த பெண்கள் அதோ மயான ரூபமிலே பிறந்து விட்டார்களே, இவர்களை என்ன செய்யலாம் அப்படி என்றுதானே 30 முக்கோடி தேவர்கள். யாரே 30 முக்கோடி தேவர்கள்? 48,000 ரிஷிமார்கள். கிண்ணரர், கருடகந்தனர், சித்தி விச்சாதரர், அஷ்டகுல பாலகர், தும்பரி நாரதர், உயிரை படைக்கும் பிரம்மா, உயிரையெல்லாம் எடுக்கபடியான யமதர்மராஜன், வாயு, குபீரன், வருண பகவான், அக்னி தேவன், எம்பெருமான் நாராயணன், சந்திரா சூரியர்கள் ஆதி சிவராலயத்தில் ஓடி வந்து இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யலாம்? என்னது இவர்களுடைய பெருமைகளை எப்படி உலகிற்கு உணர்த்த வேண்டும் அப்படி என்று கேட்க, இவர்களோ மயான பூமியிலே பிறந்தவர்கள். இவர் ஊருக்கு வெளிதனிலே உரல் உலக்கை சத்தம் கேட்காத இடத்திலே, எங்கே உரல் உலக்கை சத்தம் கேட்காத இடத்திலே அடி எல்லையில காவல் வைப்போம். 7 பேரா ஈஸ்வரியை காவல் வைப்போம், எல்லையில காவல் வைப்போம். 7 பேரா ஈஸ்வரியை அடி ஊருக்கு ஊர்தனிலே இந்த உத்தமியை காவல் வைப்போம். எல்லைக்கு எல்லையிலே எல்லை பிடாரிகளாகத்தானே சந்தி பிடாரிகளாக இந்த 7 பெண்களையும் காவல் வைக்க வேண்டும். எந்த ஒரு ஏவல் பில்லி சூனியங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் எந்திரங்கள் நோய் நொடிகள் காத்து கருப்பு எதுவாக இருந்தாலும் இந்த எல்லை பிடாரிகளுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணு கூட அசையக்கூடாது, உள்ள வரக்கூடாது, உள்ள வந்தது வெளியே போக கூடாது. அப்படி என்று எல்லை காக்கும் தேவதையாக இந்த 7 பெண்களைத்தானே காவலாக அமர்த்தினார். இந்த அம்மா ஒரு ஊர்ல இருக்காங்க. இந்த உலகமெல்லாம் எங்கெங்கெல்லாம் எல்லை இருக்கின்றதோ எல்லை கல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லை கல்லாக நின்று இந்த அம்மா காவலாகத்தானே அருள் அளித்து வருகின்றார். யாரு? எல்லை பிடாரி அம்மா. எங்க ஊருக்கெல்லாம் எங்க இருக்காங்க? அவ பேய்க்காலத்த எல்லையிலே எம்மானி பெருமை உடல் கோவில் கொண்டு அக்காலும் தங்கையரும் 5 7 பேரும் அழகம்மை பெயர் கொண்டு ஆலயமோ விளங்குகின்றாள். அப்படியாப்பட்ட அம்மா எங்க எல்லைப்பிடாரி அழைத்து வந்துதான் எங்க ஊர் மகா மாரியம்மனுக்கு சாகை திருவிழா, தேர் திருவிழா எதுவாக இருந்தாலும் அந்த பிடாரி அம்மனை கொண்டு வந்துதான் இந்த அம்பாவுடைய ஆலயத்திற்கு அந்த பிள்ளைகளை காவலாக அழைத்து வேண்டும். அப்படி அந்த ஐயனாரப்பன் எல்லை பிடாரி அம்மன் மகா காளிகா தேவி இப்படி சகலமான தெய்வங்களை அழைத்து வந்துதான் ஒரு ஊருக்குள்ளே திருவிழா வைபோகம் செய்வார்கள். அப்படிப்பட்ட எல்லை பிடாரிகளை நாம் எப்படியெல்லாம் வர்ணித்து அழைக்க வேண்டும்? எப்படி? அம்மாடி எல்லை பிடாரி அம்மா அடி 7 பேரும் வந்திடம்மா. தாய உன் கொல்லையை விட்டெழுந்து என் குரல் கேட்டு வாரி அம்மா. தாயாடி 7 பேரும் ஒத்துமையா ஒற்றுமையா இருந்தாடி அம்மா வாரும் அடியா அக்காலும் தங்கையும்மா நீ ஆனந்தம்மா வாடியம்மா. அக்காலும் தங்கையும்மா ஆனந்தம்மா வாடியம்மா. காவலுக்கு வீரதுரையே கையருவா கொண்டு வர காவலுக்கு வீரதுரைய வீரா கையருவா கொண்டு வர இந்த எல்லைப்பிடாரி அம்மன் அழைத்து வைக்காரண்டா. அந்த அம்மா உருவம் எப்படி இருக்கும்? அம்மா நீ சூழவடிவானவரே, தாயடி சூத்திகளை அழித்தவளே, நீ திரிசூல வடிவழகி அம்மா திருநடனம் புரியும் சக்தி. திரிசூல
வடிவாக வந்து எல்லைப்பிடாரிய முகத்தையில பொருத்தி அலங்காரம் செய்து அம்மா அழைச்சு வருவாங்க. அப்படிப்பட்ட என் எல்லைப்பிடாரி இன்னைக்கு வராட்டா எப்படி வருவா? சூழல் அம்மா சோழி சோழிக்க சோழி சோழிக்க சுந்தரியா வரும் ஆடி வர சோழி சோழிக்க